இப்போது முக்கியமான தருணத்திற்குள் நுழைகிறோம். அபிஷேகம் கேட்டான், அது கிடைத்ததா இல்லையா? அதற்கான சாட்சிதான் அடுத்த நிகழ்வு. போர்வை விழுந்தது எலிசாவின் முதல் சோதனை. எதிர்பார்ப்பு நிறைந்த குரல். எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அக்கினி ரதம் மறைந்தது. இப்போது எலிசா மட்டும். கூட்டம் இல்லை, ஆசிரியர் இல்லை, போர்வை மட்டும். புதிய அழைப்பு, உடனடி சோதனை. எலிசா யோர்தான் நதிக்கரையில் நின்றான். முன்னால் தண்ணீர், பின்னால் பொறுப்பு. அவன் போர்வையை எடுத்தான், அடித்தான். அவன் சொன்ன வார்த்தை, எலியாவின் தேவன் எங்கே என்று. அபிஷேகம் வார்த்தைகளில் அல்ல, நடையில் தெரியும். நதி பிளந்தது, அதே தேவன், அதே வல்லமை, புதிய மனிதன். ஆனால் போர்வை மாறியது, தேவன் மாறவில்லை. முதல் அதிசயம் தன்னம்பிக்கை அல்ல, தேவ நம்பிக்கை. எலிசா சொல்லவில்லை, இப்போ நான் தீர்க்கதரிசி என்று. அவன் கேட்டது, தேவன் இன்னும் என்னோடு இருக்கிறாரா என்று. இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு நாம் புதிய பொறுப்பு எடுக்கும் போது ஒரு கேள்வி வரும். நான் முடியுமா? என்னால் முடியுமா? தேவன் சொல்கிறார், நான் இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அபிஷேகம் கிடைத்ததை நிரூபிப்பது முதல் நம்பிக்கை. முதல் அடியில், கர்த்தாவே, என் முன்னால் இருக்கும் யோர்தான்களை உம்முடைய நாமத்தில் எதிர்கொள்ள எனக்கு தைரியம் கொடும் என்று சொல்லி நாம் தேவனுடைய பாதத்தில் கெஞ்சுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.